அந்த டீச்சர் வந்து கத்துக்கிட்டாங்க. நானும் அதில் அந்த ஸ்டோரி வந்து அந்த கத்துக்கிட்டேன். நீங்களும் மறந்துட்டீங்களா? பயந்துட்டீங்களா? ஓகே ஓகே, மறக்கல. ஸோ அதே மாதிரி ஸோ நம்ம வந்து நம்ம பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கரத்துக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கும். உண்மையாக கத்தரை தேடும் பொழுது நம்ம இயேசுப்பா வந்து நமக்கு எல்லாமே தருவாங்க. சரியா? அதை சார்ந்து நான் ஒரு ஜெபம் அந்த ஸ்டோரி மாதிரி நம்ம சொல்லித்தரேன். நான் வந்து 5 ஃபிங்கர்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இந்த ஃபிங்கர்ஸ்க்கு எவ்வளோ தேவன் பலன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இங்கே இருக்கிற வந்திருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஃபிங்கர்ஸ் மூலியமாக ஒரு 5 காரியங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? நீங்களாம் வெற்றில் சபைக்கு வந்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கத்தர் நாமத்தினால நான் நன்றி செலுத்துறேன். உண்மையாகவே இந்த காரியம் உங்களுக்கு மிகுந்த பலனாக இருக்கும். இந்த காரியத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்களும் வந்து தப்பு செய்ய மாட்டீங்க, நல்ல காரியங்கள் செய்யுங்க விசுவாசிக்கிறேன். அதோட இந்த ஃபிங்கர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், இந்த ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 5 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல ஒரு கையில். ஃபர்ஸ்ட் என்னது? இண்டெக்ஸ் ஃபிங்கர், தம் ஃபிங்கர், பெருவிரல். இது வந்து இது பெருவிரல், தம் ஃபிங்கர். இது வந்து ஃபிங்கர் ஆள்காட்டி விரல், இண்டெக்ஸ் ஃபிங்கர். இது வந்து நடுவிரல், மிடில் ஃபிங்கர். இது வந்து மோதிர விரல். ஓகேவா? இது வந்து பேபி ஃபிங்கர், நிறைய சொல்லுவாங்க. பிங்கி ஃபிங்கர், சுண்டு விரல். ஓகேவா? 5 ஃபிங்கர்ஸ். இந்த தம் ஃபிங்கர் வந்து எதை குறிக்குது? யாருக்காவது சொல்ல முடியுமா? இது என்ன குறிக்குது? என்ன சொல்லணுமா? ஓகே, பெஸ்டா குறிக்கும். அப்படிதானே? எல்லாமே பெஸ்டா இருக்கணும்னு நினைப்போம். அப்படிதானே? இந்த வாழ்க்கையில எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில எது பெஸ்ட்? இயேசுப்பா உங்களுக்கு எது பெஸ்டா கொடுத்துருக்காங்க? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எது பெஸ்டா கொடுத்துருக்காங்க? சரி, நீங்க என்ன பெஸ்டா நினைக்கிறீங்க? சரி, நானே சொல்றேன். நம்ம வாழ்க்கையில பெஸ்டா என்ன கொடுத்துருக்கு? நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய அப்பா அம்மா தான் நம்ம வாழ்க்கையில பெஸ்ட். ஓகேவா? நம்ம அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம இங்க இல்ல. நானும் என்னுடைய அப்பா அம்மா இல்லைன்னா இங்க இந்த இடத்துல இல்ல. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில பெஸ்ட் என்னது? பேரண்ட்ஸ் அண்ட் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அவங்களுக்காக தினமும் ஜெபம் பண்ணணும். ஓகேவா? மறக்கக்கூடாது. இந்த ஃபிங்கர் பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய பேரண்ட்ஸ்க்காக, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக, என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாருக்காக கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். கூட யாரோட சண்டை போட்டாலும் நீங்க அவங்கள நீங்க வந்து நீங்க அவங்கள மன்னிச்சுட்டு நீங்க அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? இதுதான் நம்மளோட பெஸ்ட் வந்து என்னது? நம்மளுடைய அம்மா அப்பா. சரியா? மறக்கக்கூடாது. செகண்ட் இது என்னது? ஆள்காட்டி. நம்ம என்ன பண்ணோம்? எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணி சொல்லி தருவாங்க? டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் வந்து நீ இந்த வசனம், நீ வந்து இந்த காரியங்கள் சொல்ல, இந்த பாடம் சொல்ல சொல்லுவாங்க. இன்னொன்று யாரு? போதகர் அம்மா, சாங். சரியா? ஊழியக்காரர்கள். ஸோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். சரியா? யார்? டீச்சர்ஸ், ஊழியக்காரர்கள். தென் டாக்டர்ஸ் கூட நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் லாயர்ஸ், அவங்க கூட வாதாடுவாங்க. இப்படி கை காட்டி தானே வாதாடுவாங்க. இவங்க பாவி, இவங்க நல்லவங்க சொல்லி இவங்களுக்காக நம்ம என்ன பண்ண ஜெபம் பண்ணணும். சரியா? இது என்ன விரல்? மிடில் ஃபிங்கர். மிடில் ஃபிங்கர் எல்லா ஃபிங்கரோட எந்த ஃபிங்கர் தானே பெருசா இருக்கும்? கரெக்டா? இந்த ஃபிங்கர் தானே பெருசா இருக்கும். இந்த ஃபிங்கர் எதை குறிக்கணும்னா பெரியவங்களுக்காக குறிக்கணும். பெரியவங்களுக்கு குறிக்கிறது எதுனா நம்மள தாத்தா பாட்டி, வயதானவர்கள், வயதுல மூத்தவங்க நம்மளுக்கு எல்லாமே. ஸோ நம்ம தாத்தா பாட்டியை கனம் பண்ணணும். அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும். அவங்கள வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம தாத்தா பாட்டி இல்லைன்னா நம்மளுக்கு பேரண்ட் இல்லை, நம்மளுக்கு பேரண்ட் இல்லைன்னா நம்ம இல்லை. ஸோ அதனால நம்ம தாத்தா பாட்டியை கனம் பண்ணணும். ஸோ இனிமே யாருமே தாத்தா பாட்டியை வந்து அவங்கள வந்து கோவப்படுத்தக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு வந்து நீங்க உதவி செய்யணும். சரியா? மறக்க மாட்டேங்க. நம்ம ஃபிங்கர் போட்டு ஐயோ தாத்தாவை திட்டக்கூடாது, ஆட்சிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் ஞாபகம் வரணும். சரியா? அது கத்தருக்கு பிரியமானது. இது வந்து இது என்னது? மோதிர விரல். இது எதை குறிக்குதுன்னா நம்ம எல்லா விரலையுமே ஸ்ட்ரைட் பண்ண முடியும். இந்த விரலை ஸ்ட்ரைட் பண்ண முடியும், இந்த விரலை ஸ்ட்ரைட் பண்ண முடியும், இதை ஸ்ட்ரைட் பண்ண முடியும், இதையும் ஸ்ட்ரைட் பண்ண முடியும். ஆனா இந்த விரலை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா வைக்க முடியாது. யாருக்கு நம்மளுக்கு உதவி இருந்தா மாத்திரமே ஸ்ட்ரைட்டா வைக்க முடியும். ஸோ எதை குறிக்கிறதுனா இந்த விரல் வந்து
பாவமான காரியங்கள் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் விலக்கி எங்களை காத்துக்கொள்ளுங்க சொல்லிட்டு இந்த நாட்கள் எல்லா சின்ன பிள்ளைங்களும் நீங்க எல்லாருமே வந்து உங்க தெருவில் உள்ள பிள்ளைங்களுக்காக கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களை சுற்றி இருக்கிற எந்த தீமையான காரியங்களும் உங்களை அணுகாது. அதை நீங்க செஞ்சு ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் நிறைய பிள்ளைங்க இருப்பீங்க. இந்த நாள்ல இருந்து உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லா குட்டி பிள்ளைங்களுக்காகவும் உங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு தெருவில் கூட எந்த பாவமான காரியங்களும் சின்னம் எதுவுமே வராது. உங்களுக்கு எதிராக வர எல்லா காரியங்களும் இயேசுவா வந்து கண்டிப்பா எடுத்து போடுவாங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. இந்த 5 கரங்களை பார்க்கும்போது, இந்த கரங்களை பார்க்கும்போது அப்புறம் ஜெனி அக்கா சொன்னாங்க, பேரண்ட்ஸை வந்து கனம் பண்ணணும். நம்ம வந்து பேரண்ட்ஸ் ஒண்ணுமே இல்லை, எல்லா காரியத்திலும் பேரண்ட்ஸ் நம்ம கூட இருப்பாங்க சொன்னாங்க. அந்த பையன் ட்ரெயின்ல போகும்போது தனியா போனாலும் அவங்க அம்மா அப்பா தனியா விடல, அவங்க கூட வந்து வேற ஒரு இடத்துல அவங்க அம்மா அப்பா ஜேர்னில வந்தாங்க. அவங்க பயப்படும் போது அவங்க பேரண்ட் வந்து அவனுக்கு வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. அதுதானே. ஸோ இந்த ஃபிங்கர் வந்து நம்ம பெற்றோருக்காகவும் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்க்காகவும் அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவோம். இது வந்து டீச்சர்ஸ்க்காக பாஸ்டர்மாக்காக மொழியில் செய்கிற எல்லா பிள்ளைங்களுக்காகவும் நம்ம கட்டாயம் ஜெபம் பண்ணணும். சரியா? அப்புறம் இது வந்து தேசத்தில் இது வந்து பெரியவங்களுக்காக தேசத்தை ஆளுறவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். தேசத்தில் ஆளுறவங்க தப்பா அவங்க ஆண்டாலும் நம்ம எம்எல்ஏ எம்பி எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். அவங்க நல்ல தேசத்தை ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். இது வந்து ஊனமுற்ற